ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. வெடிச்சு என்ன, அங்கேருந்து காங்கிரஸ் கட்சி அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து வந்து இவர் மேலே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களா, இவர்கிட்ட சேர்ந்துட்டாங்களா? தாவேக்கால வந்து காங்கிரஸ் அதிருப்தி, கூட்டணியில் பங்கு தான் தரேன்றாங்க, ஆட்சியில் பங்கு இல்லை, அதனால் காங்கிரஸ் சரிபாதியாக இல்லை ஒரு கால்வாசி உடஞ்சி 3-4 எம்பி ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து விஜயோட வந்து கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்களா? இல்லை ஓகே வேற ஒரு காங்கிரஸ், வாழ்வுரிமை வெற்றி காங்கிரஸ் அது மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு 4-5 பேர் பிச்சுக்கிட்டு வந்து உங்கள் கூட சேர்ந்துட்டாங்களா கூட்டணியில்? அதாவது பேசுறது வேற, ரிசல்ட் என்ன? நீங்கள் பேசுகிறீங்க கூட்டணியில் ஆச்சு பங்குனாச்சு, ஃபஸ்ட்டு உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல, அதுவே ஃபஸ்ட்டு தோல்வி. ரெண்டாவது கூட்டணி பங்கு ஆட்சி பங்கு நீங்கள் கொளுத்தி போட்டது பேசு பொருளாகி பிரச்சனை ஆயிருக்கு. பிரச்சனைனா எத்தனை பேர் மற்ற கூட்டணி கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. கடைசியாக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் பங்குனா பேசிகிட்டு இருக்கிறாரு டிடிவி தினகரன். ஒருவேளை அதிமுக நம்பர் வராமல் அப்போ ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி பேச வேண்டியதை முன்கூட்டியே பேசுகிற அளவுக்கு அவர் சிந்தனை கூர்மை இல்லாதவர் இல்லை டிடிவி தினகரன். இல்லை எங்கன்னா அன்புமணி ராமதாஸ் எங்கன்னா வந்து இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 அமைச்சரவை கொடுத்தா தான் நாங்கள் கூட்டிடுவோம் எதாவது பேசினாங்களா? சரி, இந்த சைடு காங்கிரஸ், அதுவும் காங்கிரஸில் கூட எல்லாரெல்லாம் பேசலை. இவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், அது மாதிரி ஆட்கள் மூலிமா இல்லை மாணிக்கம் தாக்கூர் போன்ற ஆட்கள் மூலிமா இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர் பிரச்சாரம் பண்ணி இவர் பேசுகிறதுக்கு அவருக்கு வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் கிடையாது. அதனால் இதை ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு. நேற்று வந்து அதை குண்டு எல்லா இடத்துலையும் இது பற்றிக்கிட்டு எரியுது, எங்கேயும் பற்றிக்கிட்டு நான் சொன்னது கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குனா இவரை நம்பி யாருன்னா வந்திருக்கணும், நடக்கலை. இன்னொன்று எங்கன்னா எதனா கட்சியில் வந்து பிளவுபட்டு கூட்டணி உடஞ்சிருக்கணும், அதுவும் நடக்கலை. அவங்க எல்லாரும் இருக்கிற கூட்டணியில் அப்படியே இன்னும் நல்லா ஸ்டெடியாக தான் சேர்ந்துன்னுக்குறாங்க. குறைந்தபட்சம் டிஎம்டிகே இன்றைக்கி வெளியில் இருக்குது, ஐயா ஓபிஎஸ் வெளியில் இருக்காங்க, அவங்க கூட இவரை நம்பி வர்றதுக்கு தயாராக இல்லை. இதை மறைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வெடிக்குது பூபோக்கம், என்னை பார்த்து பயப்படுறாங்க, 5000 ரூபா எனக்கு பயந்து தான் கொடுத்தாங்க, சேலத்தில் இருட்டாக இருக்குது அப்படின்னு இவர் ஒரு கதையை சுற்றிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காரு.